ஹலோ குட்டீஸ். லாஸ்ட் எபிசோடில் நம்ம வைல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இன்றைக்கி ஃபார் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஃபாரும் வைல் மாதிரி இட்ஸ் an iteration statement. Let's see like how for is different from while. For loop is used for iterating over a sequence. While பார்க்கும்போது ஒரு கண்டிஷன் வச்சுருந்தோம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். பட் ஃபார் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஃபார் வந்து ஒரு சீக்வன்ஸை பேஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ரிசல்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபார் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஃபார் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபார் சம் வேரியபிள் இன், அந்த வேரியபிள்ன்றது ஒரு டெம்பரரி வேரியபிள் that will be used within this for block. அந்த வேரியபிள் பேஸ் பண்ணி அந்த வேரியபிள் இன் சீக்வன்ஸ் அது ட்ரூவாக இருந்ததுன்னா ஃபார் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இன்னும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன் வந்து இட்ஸ் அன் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். அது எதுக்கு யூஸ் பண்ணுறது? ஒரு சீக்வன்ஸில் ஒரு வேல்யூ இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது எவ்வளோ ஈஸின்றது நமக்கு தெரியும். ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ணுவோமா? ஆல்ரெடி இங்கே பார்த்தோம். எதுக்கு அப்ளிகபிள் இது? இந்த சீக்வன்ஸுன்னு சொல்கிறோம்ல, சீக்வன்ஸுன்றது என்ன? நம்ம இது வரைக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ் பார்க்கல. லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரி, செட்டு இதெல்லாம் நம்ம பார்க்கல. லிஸ்ட்டை வந்து வேறு ஒரு எபிசோடில் பார்ப்போம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரிங் பார்த்துருக்கோம். இந்த ஸ்ட்ரிங் பார்த்துருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்குன்றது என்னது? இட்ஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். நம்ம ஆல்ரெடி நமக்கு அது தெரியும். அதை பேஸ் பண்ணி பண்ணுவோமா? இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம். ஒரு வேர்டு போட்டு அந்த வேர்டில் இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஒவ்வொரு வேர்ட்லேருந்து ஒவ்வொரு கேரக்டரை எடுத்துகிட்டு அந்த கேரக்டர்ஸை ஒவ்வொன்றுத்தையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். இது என்ன பண்ண போகுது? சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ஃபார் ஒரு வேரியபிள், ஒரு சீக்வன்ஸை எடுத்துகிட்டு அந்த சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் இந்த வேரியபிளில் போட்டு இந்த ஃபாரில் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்க போகிறோம். தட்ஸ் த ஃபார் பிளாக், கோட் பிளாக். அந்த பிளாக்கில் நம்ம சிம்பிளாக இப்போதைக்கு வெறும் பிரிண்ட் மட்டும் போடுவோமே. ஸோ எப்படி எழுதலாம்? ஃபார் இன் கொடுக்கணும், ஒரு சீக்வன்ஸ் கொடுக்கணும். சீக்வன்ஸ் நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்சது ஸ்ட்ரிங் இல்லை, அது போடலாம். ஸ்ட்ரிங் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள் மை நேம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகே. ஸோ இதை ஒரு வேரியபிளில் எடுத்து போடணும். சின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் சி இன் மை நேம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு கேரக்டரையும் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஒவ்வொரு கேரக்டரும் எதில் கிடைக்க போகுது? நமக்கு சியில் கிடைக்க போகுது. பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? பிரிண்ட் ஆயிடுச்சா? ஸோ என்ன நடக்குதுங்க? ஃபார் சி இன் அ சீக்வன்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை சொல்கிறோம். அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து சிக்குள்ளே போட்டு அந்த சியை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டாட் வேறு மாதிரி எழுதுவோம். வேறு ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். என்ன ப்ரோக்ராம் எழுதலாம்? மல்டிப்ளிகேஷன் டேபிள் போடலாமா? மல்டிப்ளிகேஷன் டேபிள் எழுதுகிறோம். 5th டேபிளுக்கு 10 வரைக்கும் போடுறோன்னு வச்சுக்கலாம். இல்லை 5 வரைக்கும் போடலாம். எழுதும் போது பார்க்கலாம். ஃபார் ஒரு வேரியபிள் ஐ இன். இப்போ நான் ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். லிஸ்ட்டை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். பட் எப்படி லிஸ்ட் போடுறதுன்ற லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது ஒரு லிஸ்ட்டு. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குறேன். இது எல்லாம் திட்ஸ் இஸ் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் a list. ஓகே. இந்த லிஸ்ட்டை வச்சுட்டு ஃபார் ஐ இன் அ லிஸ்ட், அந்த லிஸ்ட் இஸ் கோயிங் டு கண்டெயின் வேல்யூஸ் 1 2 3 4 5. பேசிக்கலி என்ன நடக்குதுங்க? இது நிறைய மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது அந்த லிஸ்ட்டில். பட் ஈச் ஆர் கால்ட் ஆஸ் பை, இட்ஸ் கோயிங் டு பி லைக் இதை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருந்தால் இட்ஸ் கோயிங் டு பி கால்ட் பை லைக் ஒன் நேம். ஆர் நான் இதை வேறு மாதிரி போடுவோமே. இப்போது ஐஎன்டின்னு சும்மா போடுறேன்.
இதை இந்த வேல்யூவில் போட்டுக்கிறோம். இப்போ என்ன புரியுது நமக்கு? int is a list and the list contains a set of values. The values are 1 2 3 4 5 and now எல்லாத்துக்கும் ஒரே நேம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? லிஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக அடுத்ததில் பார்ப்போம், இன்னொரு எபிசோடில் பார்ப்போம். இப்போ நான் என்ன சொன்ன மாதிரி இப்போது டேபிளை பிரிண்ட் பண்ணோம், 5th டேபிள் பிரிண்ட் பண்ணோம். 5 into 5 times 1 equal to 5 பிரிண்ட் ஆகணும். 5 times 2 equal to 10 பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? 5 டைம்ஸ்ன்றது அந்த 5ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்க போகுது, நம்மளாக கொடுக்குற வேல்யூ 5 பிரிண்ட் ஆக போகுது. அங்கே டைம்ஸ் அதை ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த 1 பிரிண்ட் ஆகணும். அந்த 1 எதில் நமக்கு கிடைக்க போகுது? ஐயில் கிடைக்க போகுது. இதில் இருக்கிற மொத்த சீக்வன்ஸும் ஒவ்வொன்றா இங்கே வரப்போகுதில்ல. ஸோ அதனால் இது ஐயில் கிடைக்குது. என்ன இதுக்கப்புறம் கொடுக்கணும்? ஈக்குவல்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பிரிண்ட் ஆகணும்? 5 டைம்ஸ் ஐ அதனுடைய வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அது எப்படி பண்ணலாம்? 5 asterisk multiplication symbol I. இப்போ புரியுதா? இப்போது ஃபஸ்ட் ரன் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நடந்துச்சா? நம்ம பண்ண வேண்டியது நடந்துட்டா 5ன்றது வேல்யூ, 5 இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இங்கே எக்ஸ் கிடைக்குது. 1 2 3 4 5ன்னு 5 டைம்ஸ் இது நடக்க போகுது. ஏன்னா இந்த சீக்வன்ஸில் எத்தனை இருக்குது? இந்த லிஸ்ட்டில் 5 வேல்யூஸ் இருக்குது. 5 டைம்ஸ் இந்த லூப் நடக்க போகுது. தட்ஸ் த ஃபார் லூப். 5 டைம்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் ஈக்குவல்ஸ் சும்மா பிரிண்ட் ஆக போகுது. திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் 5 டைம்ஸ் ஐன்ற வேல்யூ பிரிண்ட் ஆக போகுது. ஃபஸ்ட் லூப்பில் ஃபஸ்ட்டு வரும்போது 1 இருக்க போகுது. 5 into 1, 5 times 1. செகண்ட் டைம் வரும்போது 5 times 2, அதனுடைய வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இதையே கொஞ்சம் வேறு மாதிரி போய் ஒரு ஃபார்க்குள்ளே இன்னொரு ஃபார் போட்டு பார்ப்போமா? அது எப்படி பண்ணலாம்? இப்போது நம்ம 5th டேபிள் மட்டும் பிரிண்ட் பண்ணுறோம். கேன் வி பிரிண்ட் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 through 5? ஃபஸ்ட் டேபிள் பிரிண்ட் பண்ணணும், செகண்ட் டேபிள் பிரிண்ட் பண்ணணும், தேர்ட் டேபிள் பிரிண்ட் பண்ணணும், 4th டேபிள், 5th டேபிள், அப்படி பிரிண்ட் பண்ணலாமா? அதுக்கு என்ன பண்ணணும்? நெஸ்ட் பண்ணணும். ஃபார்க்குள்ளே இன்னொரு ஃபார் போட போகிறோம். போட்டு பார்ப்போமா? ஓகே, இப்போது ஃபார்க்குள்ளே இன்னொரு ஃபார் போட போகிறோன்னா, ஓகே, வேறு ஒரு ஃபார் வருது அதுக்கு மேலே. அதில் என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி 1 through 5 போடலாம். ஸோ இதே மாதிரி 1 through 5 போடலாம். இங்கே இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை இப்போ உள்ளே தள்ளணும்ல, ஏன்னா அதனுடைய ஃபார் பிளாக் இது. இப்போது சும்மா ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ணுமோ? பிரிண்டிங் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார். ஓகே, ஃபர்ஸ்ட் டேபிள் பிரிண்ட் ஆகும்போது 1ன்னு வரணும், செகண்ட் டேபிள் 2 வரணும், அந்த மாதிரி வரணும். இப்போது இந்த 1 2 3 4 5 நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது வெறும் 5th டேபிள் வரைக்கும் பண்ணோம். பட் இதுவே நமக்கு ஒரு வேல்யூவில் வரப்போகுது, இதுவே ஒரு வேரியபிளில் வரப்போகுது. ஸோ கேன் வி ஜஸ்ட் சே டேபிள் ஹியர்? பிகாஸ் அதுதான் நமக்கு ஒரு வேல்யூவாகவே வரப்போகுது. இப்போது புரிஞ்சதா என்ன பண்ணேன்னு? முதல் நம்ம கான்ஸ்டண்ட்டாக 5th டேபிள் மட்டும் பிரிண்ட் பண்ணோம். இப்போது ஃபஸ்ட் டேபிள் பிரிண்ட் பண்ண போகிறோம், செகண்ட் டேபிள் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு லூப் நடக்க போகுது 5 முறை. அதுக்குள்ளே ஒவ்வொரு முறையும் 5 முறை நடக்க போகுது. ஏன்னா அதனுடைய சீக்வன்ஸை வி ஹாவ் அன் அதர் 5. புரிஞ்சதா? இப்போது இந்த செகண்ட் 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணாமல் 10 வரைக்கும் பண்ணணும். அப்படின்னா ஒவ்வொரு டேபிளும் 10 வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு போடுறோம். ஸோ அதை இது மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கலாமா? 9 10. ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? கரெக்டாக வந்ததானே? மேலேருந்து பிரிண்ட் ஆச்சு. பிரிண்டிங் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார் 1. இப்போ ஃபர்ஸ்ட் டேபிள் மட்டும் பிரிண்ட் ஆகுது. என்ன நடக்குது?
இப்போ இதனுடைய வேல்யூ 1 மட்டும் இருக்குது. இதனுடைய 1க்கு மட்டும் டேபிள் உள்ளே வருது. பிரிண்டிங் டேபிள் 1. அந்த 1க்குள்ளே இன்னொரு ஒரு ஃபார் போட்டிருக்கோம். அது என்ன பண்ணுது, இதனுடைய வேல்யூஸ் 1 through 10 இருக்குது. இது மட்டும் 10 டைம்ஸ் நடக்க போகுது. எதுக்குள்ளோ, இந்த டேபிளோட வேல்யூ 1க்குள்ளோ. அப்போது இங்கே 1 மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. இந்த லூப் ஓடும்போது 1ஓட வேல்யூ, இது 10 முறை நடக்கும் போதும் 1ஓட வேல்யூ 1ஆகவே தான் இருக்க போகுது. அதுதான் இங்கே நடந்துச்சு. 1 1 1 1. செகண்ட் டைம் இங்கேருந்து இங்கே போகும்போது இங்கே 2 பிரிண்ட் ஆகுது. இது 10 முறை நடக்க போகுது. இதனுடைய வேல்யூ மட்டும் 1 through 10 டைம்ஸ் போகுது. இதனுடைய வேல்யூ 2ஆக மட்டும் இருக்க போகுது. அந்த 2 தான் இங்கே பார்க்குறோம். ஸோ அப்படியே போகுது. 3rd டேபிள் பிரிண்ட் ஆச்சு, 4th டேபிள் பிரிண்ட் ஆச்சு, 5th டேபிள் வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு. வெரி சிம்பிள், ரைட்? அடுத்த எபிசோடில் ப்ராபப்ளி நம்ம அந்த லிஸ்ட்டை பற்றி சொன்னால அந்த லிஸ்ட்டு பார்ப்போம்.